வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தான் அப்படின்னு ஒன்று எல்லாருமே அந்த பாம்பை பற்றி தான் யோசிப்பாங்க. ஆனால் அது அந்த மலைப்பாம்பை பற்றின விஷயம் கிடையாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் பின்னாடி இருந்து நம்மளை ஒர்க் பண்ண வைக்கிறது தான், அதுவும் ஈஸியாக ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த பைத்தான். இந்த பைத்தானை பற்றி நம்ம முழுசாக பார்ப்போம். இப்போ இந்த பைத்தான் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதுக்கு விட அட்வான்ஸாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அதனால தான் இதை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ப்ரோக்ராமிங்க்கும் ஸ்கிரிப்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரோக்ராமை ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, அதாவது சீக்வென்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாம் எழுதி அதை கம்ப்யூட்டர் கூட பர்ஃபார்ம் பண்ண வைக்கிற வேலை தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணும். அதாவது ஒரு டாஸ்க்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது இந்த ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம்ன்றது குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் இதுவே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஒரு கோட் மூலயமா எழுதும். அது ப்ரோக்ராம் மூலயமா எழுதும், இது கோட் மூலயமா எழுதி அந்த கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது ஒரு சில சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதுதான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். இப்போ ப்ரோக்ராமுக்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். சரி, இந்த பைத்தானை யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரசம் அவர் தான் இதை இன்வென்ட் பண்ணார். இது ஏன் அதை இன்வென்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ப்ரோக்ராமை அவர் ஈஸியாக கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சார். முக்கியமாக சி ப்ரோக்ராம் கஷ்டமாக இருந்தது, அதனுடைய கடினத்தன்மையை குறைக்கிறதுக்காக அவர் யோசித்து கொண்டு வந்தது தான் இந்த பைத்தான். இது மட்டும் இல்லாமல் மான்டி பைத்தான் அது ஒரு ஃபேமஸ் சர்க்கஸ் கலைஞர். அவருடைய டிவி ஷோ இவர் ரொம்பவே விரும்பி பார்ப்பார். அந்த டைமில் யோசனை வந்ததுனால அதுக்கு பேர் பைத்தான் அப்படின்னு ஒரு பேர் வச்சார். முதல்ல ஆரம்பத்திலேயே இந்த பைத்தானை ஒரு ஓப்பன் சோர்ஸாக தான் ஆரம்பித்தார். இன்னமும் அது ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக தான் இன்னும் நமக்கு கிடைச்சிட்ருக்கு. இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கவர் தான் கைடோ வேன் ரசம். இவர் முதல்ல எங்கே ஒர்க் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் ஒர்க் பண்ணார். கூகுளில் இவரை அப்ரூவ் பண்ணலை. ஆனால் அதை மனம் தளராமல் அவர் ஒரு சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கண்டுபிடிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் பைத்தான் கண்டுபிடிச்சார். அந்த பைத்தானுக்கு உரிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த கைடோ வேன் ரசம். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைத்தானை எனக்கு கண்டுபிடிக்கிறது ஒரிஜினல் மோட்டிவேஷனாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமீபா அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர். ஏன்னா அமீபா ஹை லெவல் லாங்குவேஜ், அதை நான் ஈஸியாக கொண்டு வரதுக்காக நிறைய தடவை நான் யோசித்தேன். முக்கியமாக சி லாங்குவேஜை நான் கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதாவது சி லாங்குவேஜில் இருக்க அந்த கஷ்டத்தை, டிஃபிகல்ட்டிஸை நான் குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சப்போ தான் எனக்கு கிடைச்சிது இந்த பைத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைத்தானோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். இப்போ பார்க்குறது ஸ்கோப் ஆஃப் பைத்தான். இந்த ஸ்கோப் ஆஃப் பைத்தானில் பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக சயின்ஸ், அந்த சயின்ஸ்லேயும் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதில் யூஸ் பண்ணுறது இந்த பேசிக் ஆஃப் பைத்தான். இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே அந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஒர்க்கெல்லாம் ஈஸியாக முடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த பைத்தான். அதுலேயும் யூனிக்ஸ், வெப் லாஜிக், வெப் ஸ்பியர், இது மட்டும் இல்லாமல் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கூட இந்த பைத்தான் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் சொல்ல போனால் சிஜிஐ, அதுக்கப்புறம் ஜியூஐ, எல்லா இன்டர்ஃபேஸிங்லேயும் இந்த பைத்தான் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிறது தான் இந்த ஜைத்தான். இந்த ஜைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ்லெட்ஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன் ஃப்யூச்சர். இப்போது இந்த பைத்தானை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராமிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராமிங்காக கூட யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இன்டர்நெட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், காம்பனண்ட் இன்டகிரேஷன், டேட்டாபேஸ் ப்ரோக்ராமிங், இது மட்டும் இல்லாமல் கேமிங், இமேஜஸ், முக்கியமாக XML, அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோபோட்டையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த பைத்தான் வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ பைத்தானோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்க ஆள போகிற சாஃப்ட்வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான்னு சொல்லலாம். இப்போ இந்த பைத்தானை ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் யார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூகுள் சர்வர் பார்த்தீங்கன்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கூகுள் மட்டும் இல்லாமல் இன்டெல், சிஸ்கோ, ஹெவ்லெட் பேக்கார்ட், சீகேட், குவால்காம், IBM, இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைத்தானை தான் அவங்க ஹார்ட்வேர் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறாங்க. நான் இப்போ சொல்ல போகிற அந்த பைத்தானோட யூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் அவங்க யூஸ் பண்ணுறதும், யூடியூப் வீடியோ, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே இப்போது பைத்தானுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பைத்தானோட யூஸ் அந்த அளவுக்கு ஈஸியாகவும் இருக்குது, ஸ்டோர் பண்ணுறதும் நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. அதனால் எல்லாருமே பைத்தானை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிறது முன்னாடியே சொன்ன மாதிரி ஜைத்தான் அப்படின்ற அந்த சர்வ்லெட்ஸ் அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.
இது வரைக்கும் பார்த்தது பைத்தான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். ஏன் அந்த பைத்தானை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இங்கே நாங்கள் சொல்கிறோம். அதாவது பைத்தான்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். அதாவது ஸ்ட்ரக்சரை சப்போர்ட் பண்ணும், ஈஸியாகவும் கான்செப்டை வந்து புரிய வச்சுக்கும். முக்கியமாக பாலிமார்ஃபிசம் அப்படின்றது ஆப்ரேஷன், ஓவர்லோடிங், அதுக்கப்புறம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இது எல்லாமே நம்ம ஈஸியாக பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த பைத்தான்றது ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர், டவுன்லோட் பண்ணுறதும் இன்ஸ்டால் பண்ணுறதும் எல்லாருக்குமே ஈஸிலி ஆக்சசபிள். அதனால தான் எல்லாருமே இப்போது பைத்தான் போயிட்டுருக்கோம். அதுவும் இல்லாமல் பைத்தானோட அந்த நான் வேரியபிலிட்டி, அதுக்கப்புறம் ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மைன்னு சொல்லலாம், இது எல்லாமே இருக்கிறதுனால தான் எல்லாருமே இப்போது பைத்தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பைத்தானை ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காரணமும் நாங்கள் சொல்கிறோம். அதாவது டைனமிக் டைப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பைத்தான். இது மட்டும் இல்லாமல் பில்ட்-இன் டைப்ஸ் அண்ட் டூல்ஸ், லைப்ரரி யூட்டிலிட்டிஸ், இது நிறையவே இருக்குது. முக்கியமாக தேர்ட் பார்ட்டி யூட்டிலிட்டிஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூமெரிக், நம்பை, ஸ்கைப்பை, இது எல்லாமே நம்ம வந்து பைத்தானில் பேசிக் வேரியபிள்ஸ் அண்ட் லிஸ்ட், டூப்பிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் மெமரி மேனேஜ்மெண்ட், முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பைத்தானில் ஈஸியாகவும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது போர்ட்டபிள்னு சொல்கிறாங்க பைத்தான். அதாவது எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இந்த பைத்தான் நம்ம ரன் பண்ண வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு உங்கள் கம்ப்யூட்டரோட கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு பைத்தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஹை எண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பைத்தானோட அந்த யூஸும் ஆக்சஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றது தான் சொல்கிறாங்க. நீங்கள் டைப் பண்ணுற அந்த ப்ரோக்ராம் பைத்தானில் எப்படியெல்லாம் இன்டர்பிரட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு சோர்ஸ் கோட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சோர்ஸ் கோட் என்ன ஆகுனா அதுவே பைட் கூட கன்வெர்ட் ஆகிடும், அதாவது டிரான்ஸ்லேட்டும் ஆகிடும். அதுக்கப்புறம் ரன் பண்ணுறது எதில் ரன் பண்ணு பார்த்தீங்கன்னா பைத்தான் விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டைப் பண்ணுற அந்த கோட் ஆட்டோமேட்டிக்கலாகவே கம்பைலும் ஆகிடும், இன்டர்பிரட்டும் ஆகிடும். இதுதான் பைத்தானோட ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அப்போ இன்டர்பிரட் அண்ட் கம்பைல் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், கேஸ் சென்சிட்டிவ் தான் பைத்தான். இது வரைக்கும் பார்த்தது பைத்தானோட பேசிக்ஸ் தான் பார்த்தோம். இப்போது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பைத்தானோட ஸ்ட்ரிங்ஸ், டுப்பிள்ஸ், லிஸ்ட், இது எல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதனுடைய டேட்டா டைப்ஸ், இது எல்லாமே பார்ப்போம் பார்ட் 2ல். அது வரைக்கும் இந்த பார்ட் 1 நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.